அனைவருக்கும் வணக்கம். குருவும் அருளும் என்ற இந்த காணொளியை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அறியாமையால் உழலுகின்ற மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு மகான்கள் பிறக்கிறார்கள். இப்படி எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில் அவதரித்திருந்தாலும் அவற்றில் தனித்துவமாக விளங்குபவர் காஞ்சி மகா பெரியவர். ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள் என்ற பல மகான்கள் இருந்தால் கூட நான் என் வரையில் நேரில் பார்த்த ஒரு மகான் என்றால் அது காஞ்சி பெரியவர் மாத்திரமே. அவரை அந்த மகா பெரியவரின் பாதங்களை தொட்டு இந்த குருவும் அருளும் காணொளியை தொடங்குகிறேன். இந்த காணொளியில் அவரை பற்றி நான் அறிந்த விஷயங்கள், நிறைய படித்த விஷயங்கள், தெய்வத்தின் குரல் என்ற புத்தகங்கள் இருக்கிறது. இது தவிர சுவாமிநாதன் எழுதிய மகா பெரியவர் புத்தகங்கள் இருக்கிறது. இதில் நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை மற்றும் கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அப்படி அறியாமையில் இருக்கின்ற மக்களை காப்பதற்காக அவதரித்த அவதார புருஷர் காஞ்சி மகா பெரியவர். அவரது பக்தர்களில் ஒருவரான ராமகிருஷ்ணன் என்பவர் ஒரு முறை அவரை பார்க்க வந்திருந்தார். அவருக்கும் அவரது மேலதிகாரிக்கும் இருந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரியவரிடம் முறையிட்டார். ராமகிருஷ்ணன் எங்கு சென்றார், யாரை பார்த்தார் என்பதெல்லாம் பார்த்தது போல விவரித்தார் பெரியவர். ஆச்சரியப்பட்ட ராமகிருஷ்ணன் அதிகாரியை திட்டுவார் என எதிர்பார்த்தார். ஆனால் அவரோ சௌக்கியமாக இருப்பாய் ராமகிருஷ்ணா, சென்று வா என்று கூறி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த அதிகாரி வலிய வந்து நட்புடன் பழகினார். ராமகிருஷ்ணனும் அதை ஏற்றதோடு தவறு செய்தவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என மகா பெரியவர் தனக்கு இருந்து உணர்த்தியதாக தெரிவித்தார். ஒருமுறை ராமகிருஷ்ணன் காஞ்சிபுரம் அருகில் உள்ள தேனம்பாக்கம் வந்திருந்தார். அப்போது பெரியவர் ஜபம் செய்து கொண்டிருந்ததால் காத்திருக்க நேர்ந்தது. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டில் அவர் குடியிருந்தார். இருட்டிய பின் செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்பதால் பெரியவரை தரிசிக்காமலேயே கிளம்பினார். ஆனால் மடத்தில் ஜபத்தை முடித்த பெரியவர் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு புறப்பட்டார். அரிக்கன் விளக்குடன் சீடர்களும் பின்தொடர்ந்தனர். காஞ்சி வரதராஜ கோயில் மாட வீதி வந்தது. அந்த வழியாக போய்கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் மகானை தரிசிக்கும் பேறு பெற்றார். இருட்டில் தனியாக நடந்தவருக்கு நான் இருக்க பயமேன் என மகா பெரியவரின் ஆசி கிடைத்தது. மகா பெரியவரை சரணடைந்தால் நமக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.